உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு மீட் பண்ண போகிற ஸ்பெஷல் பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே பாய். ஆமாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லவ் சார்மிங் அந்த கியூட். ஹலோ ராம் பிரதர். 10th 11th படிக்கும்போது லவ் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சா? இப்படிலாம் மாட்டி விடாது. உண்மையிலே என் பர்த்டே கிஃப்ட்டு பயங்கரமான கிஃப்ட் ப்ரோ. உண்மையிலே இந்த மாதிரி யாரும் சீரியஸாக பண்ண மாட்டாங்க. மைக்கு கையில் எடுத்துட்டான். ஐயோ வளன்னு பேசிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பேச போகிறதே இல்லை. இன்னைக்கு யார் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், அதாவது தமிழகமா, ஆமாம் தமிழகம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா யங் கேர்ள்ஸ்க்கும் கனவு கண்ணன். ஆமாம், கனவு கண்ணன் தான் வேறு யாரும் இல்லை, நம்ம பர்த்டே பாய் ஸ்பெஷல் மேன் என்டர்டைனர் அப்படின்ற நம்ம ராமை தான் இன்வைட் பண்ண போகிறோம். வெல்கம் யூ பிரதர். ஓவர் பில்டப்பாக இருக்கா? செம பில்டப். ஐபிஎலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்க போல. ரவீந்திர ஜடேஜா மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இரு மந்தையிலிருந்து பிரிந்து சென்ற ஆடுகள் மறுபடியும் சந்திக்கிற போது ரொம்ப ஆழ்ந்த அனுதாபங்கள். ராம், கண்டிப்பா உங்களை தான் நான் கேட்கணும். இல்லை, எத்தனை டைம் வேணால் கை கொடுக்கலாம். ராம் கூட கை கொடுக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இல்லை, பொறாமப்படாதீங்க கேர்ள்ஸ்லாம். முக்கியமாக வந்து ப்ரோ நிறைய பேருக்கு இப்போ நான் ஹேர் கட் பண்ணிருந்தேன், அடையாளம் தெரியாது. நான் வந்து நீ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1.5 லட்சம் ப்ரோக்ராம் பண்ணி உனக்கு செல்ஃபி ரெக்வஸ்ட் அப்படின்னேன். அடுத்ததாக வந்து சென்னை மீட்டர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து ஒரு புனிதமான மகான் வந்து அதுக்கடுத்துதான் இப்போ வந்து செல்ஃபி சாங்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் அப்படியே செல்ஃபி சாங்ஸ்னு பண்ணிட்டு இருக்கேன். அதுபோக இப்போ வந்து பெப்சாட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அப்படி கிடைக்கிற கை கிடைக்கிறதுலாம் அப்படி இப்படி நாங்கள் திரும்ப அடிச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் 6 பவுண்டரி அடிச்சுட்டு. சரி, ரொம்ப சீரியஸாக வேணாம். ஒரு எடுத்தோடனே வந்து ஜாலியாக கேட்டுடலாம். கொஞ்சம் சீரியஸாக தானே என்ட்ரி போயிட்டு இருக்கு. பட் எதுக்குள்ள ஆங்கர் ஆகணுன்ற எய்ம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த தாட்டு வந்து காலத்தின் கட்டாயத்தால் நான் ஆங்கர் ஆக்கப்பட்டேன். இது எலாபரேஷன். இப்போ நான் வந்து ஒரு நாள் நான் கிளாஸ்ல வந்து எங்கள் சார் பயங்கரமா, அவர் ஒரு மாதிரியான சார், எல்லாமே பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, சிரிப்பு வந்துருச்சு. நான் கீழே கொண்டு சிரிச்சுட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கும்போது திரும்பி நீலாம் நடிக்க போட அப்படின்னாரு. அவனா அன்னைக்கு சாயங்காலம் வந்து இதெல்லாம் சொல்கிறான், ஏன் நம்மளாம் உண்மையில நடிக்க போகக்கூடாது அப்படின்னு சும்மா நாட்டுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஆல்ரெடி நீ நிறைய டைம் ஷோவில் சொல்லியிருக்கல. அப்புறம் ஒரு லோக்கல் சேனலில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் சும்மா பண்ணலாம்ல நீ அப்படின்னாரு. சரி, அந்த டைம் தான் வந்து அவார்டு வாங்கிட்டு அழுகிறதெல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ட்ரெண்டாக. கரெக்ட். சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் வந்து மட்டமான ப்ரோக்ராம் பண்ணேன் நான். எனக்கு அந்த மாதிரி என்ன ப்ரோக்ராம் இல்லை, ப்ரோக்ராம் தான் நான் பண்ணது மட்டமாக பண்ணேன். ஹாய் அப்படின்னேன். சரி, பையனுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு ஆரம்பிச்சது. காலேஜ் படிக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு வாரம் தேடினேன். அப்புறம் சரி நான் வரே வந்து பண்ணு அப்படின்ட்டாரு. பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சது. போக போக அப்படியே பெரிய ஆங்கர் ஆயிடுச்சு. இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு. ராம், உன்கிட்ட முக்கியமாக இந்த கேள்வி கேட்டே ஆகணும். எல்லாரோட யங்ஸ்டர், அதாவது ஸ்கூல் பொண்ணுங்களாகட்டும், காலேஜ் பொண்ணுங்களாகட்டும், இன்னும் கல்யாணமான பெண்களுக்கு முதற்கொண்டு எல்லா பெண்களும் உங்களுக்கு வந்து ஃபேனாக இருக்காங்க. சரி, அந்த ஃபேன்ஸ் எப்படி பிடிச்சிங்க? அந்த கேர்ள்ஸ் ஃபாலோவிங் எப்படி பிடிச்சிங்க? கேர்ள்ஸ் ஃபாலோவிங் பேசிக்காவே நாங்கள் கேர்ள்ஸ் பேசினது கிடையாது. நம்பிதான் ஆகணும். உண்மையிலே வந்து படிச்சதெல்லாம் பாய்ஸ் ஸ்கூலா. ஸோ அதனால அப்போதான் நான் யோசிக்கிறேன், என்னடா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே, நம்ம நேரத்துக்கு நம்ம கோவிட்ல படிச்சிருக்கலாம். இல்லை, படிக்காமலே இந்த லெவலுக்கு வந்துட்டாரு. படிச்சிருந்தா ரைட்டு. ஆமாம், இதை பற்றி பேசியாச்சு, இந்த டாபிக் பற்றி. இந்த கடைசியாக தான் கேட்கலாம்னு நினச்சேன், பட் இப்போயே கேட்டுடலாம். ராமோட காதலி யாரு? காதல் பண்ணுறீங்களா? ராம் வந்து வெறித்தனமாக காதல் பண்ணுறாரு. அவரோட வேலையை, அவரோட ஒர்க்கை, அவரோட ஒர்க் பண்றவங்கள எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து லவ்ங்க ஒரு சின்ன வளையத்துக்குள்ள மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு நம்ம வளர்ப்போம். பாத்தீங்க, ஒட்டுமொத்தமா அவர் உங்க லவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஏதாவது நோட் பண்ணிக்கோங்க. ராம் வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணு வாங்கியிருப்பாரு. கோடான கோடி இடத்துல. அது ரொம்ப ரொம்ப இதை மறக்கவே முடியாத பொண்ணு அப்படின்ற பண்ணு விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அது பசங்களா இருந்தா பொண்ணுங்களா இருந்தா யார்ட்ட இருந்தா பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பெண்களா இருந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படித்தானே வளர்ந்துருக்கோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சுட்டு ஓகேவா ஒரு லெவலாக இருந்துச்சு. 2வது 3 நாள் முடிச்சு ஒரு 4வது நாள் ஒரு பையன் கால் பண்ணான். வெறித்தனமா கலாய்ச்சானே, கொஞ்சம் கூட இல்லை, வெறித்தனமா கலாய்ச்சான். அஜித்ங்கிற பேர்ல கால் பண்ணான். அவன் அடுத்து வந்து ஒரு பொண்ணு, சொல்லுங்க சுவாரஸ்யமா. அந்த பொண்ணு வந்து இப்படி நிச்சா, நான் கூட போட்டோ எடுக்க தான் வந்து கேக்குது போல அப்படின்னு ஒரு 100 ஷோ பண்ணிட்டேன். போட்டோ எடுக்கிறதுக்கு தான் கேட்குது போல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், இல்லைங்க பேலன்ஸில் ஒரு நிமிஷம் கால்
சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பேசிச்சு அசிங்கமாயிடுச்சு ஒரு மாதிரி. அதோட முடிவு பண்ணி இனிமேல் யார்ட்டையும் போய் கேட்கவே வாலண்டரா இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தலையில கை வச்சிட்டாரு. டேய் என்னடா இன்னும் பேசிட்டே இருக்கீங்க பெரிய சீரியஸா அப்படின்ட்டு. ராமா போய் ஒரு பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ணது ஏதாவது உண்டா? ராமா போய் ஒரு பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ணது நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஒரு பொண்ணு கூட்டிட்டு இருந்தீங்கல்ல, பண்ணல பேசிக்காக தெரியாத பொண்ணுங்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும். கொஞ்சம் நர்வஸா இருக்கும். அப்புறம் அப்படியே போக போக பேச ஆரம்பிச்சிடும். நம்ம பேசுறதே இம்ப்ரெஸ். ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சா? இல்லை ப்ரோ, எங்க நம்பர் கொடுத்தாதானே. நம்பர் இல்லாமலே இம்ப்ரெஸ் ஆவாங்க பிரதர். நீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்சனாலிட்டி இருக்கு. கேமரா வணங்கி பண்ணிக்கிட்டீங்க. ராம் உங்கள்கிட்ட அடுத்த சீரியஸான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ராமோட அடுத்த இலக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ. இல்லை வாய்ப்புகள் இருக்கு, நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதானே எல்லாம் அப்படிதானே. ஸோ எந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க? எப்போ படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து நான் ஷோ பண்ண ஆரம்பிச்சு இங்கே ஒரு ஆத்தரைஸ்டு சேனலில் ஷோ பண்ண ஆரம்பிச்சு, சேட்டலைட் சேனலில் ஷோ பண்ண ஆரம்பிச்சு எனக்கு கரெக்டாக ஒரு 19 மாதம் தான் ஆயிருக்கு. 19-20 மாதம் இல்லை, அடுத்த மாதம் பண்ணேன்னா. ஸோ அதனால அதுக்குள்ளங்கிறது ரொம்ப அவசரப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு வருஷமாவது இருந்து பேசி எல்லாரும் கொண்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் போட்டு நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக. இப்போ அடுத்து பெரிய நெட்வொர்க், இப்போ டாப் லீடிங் சேனலில் விஜே ஆகணுன்ற எய்ம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ராம் இதுவே அவன் பெரிய சேனல் இருந்தானா வேற லெவலில் இருப்பாண்டி அப்படி. இப்போ பண்ணுற சேனல் ஓகே, பட் இதை தாண்டி இன்னும் அந்த லீடிங் நெட்வொர்க் போகும்போது இடத்துல குத்து வாங்க வைக்க போறீங்க இருக்கு சொல்றேன். ஓகே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்புறம் சொல்லி அது கான்ட்ரவர்சி ஆயிடும். ஓகே சூப்பர். ராமுக்கு காதல் கடிதங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். இல்ல காதல் கடிதங்கள்னு வந்தது இல்ல, கடிதங்கள் ஒண்ணே ஒண்ணுதான் எழுதி வந்திருக்கு. வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல அனுப்புறவங்க எல்லாம் ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே செல்வாவை கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க. இதெல்லாம் இதை விட்டு நானா சொல்லி கொடுத்தேன்னு வச்சு கனலா எரியும் எனக்கு. உண்மையா சொல்றேன் பிரதர், இது என்ன தெரியுமா நடந்திருக்கு? என்ன கேட்பாங்க, நீங்க ராம் கிட்ட பேசிட்டீங்கன்னா ராமோட ஐடி மட்டும் எனக்கு கேளுங்க, நான் சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ராம் ஆர்ஜி விஜே ராம் மியூட் பண்ணிட்டீங்கல்ல, அவர் கரெக்டா மியூட் பண்ணிடுவாரு. உண்மையா ஒரு ரீசெண்டா நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாருக்கும் செல்வாவை பிடிக்கும்னா சரி பரவாயில்ல நம்மளே யாருக்கும் பிடிக்குது நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க எல்லாருமே நாங்கள் ராம் ஃபேன்ஸ் தான். எங்க வீட்லயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் பார்த்துக்கிட்டு. உண்மையாவே ராம் வந்து இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ், அதாவது டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ஆன்லைனில் வந்து ஃபேஸ்புக்கில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. இது சேனல் போனோன்னே நிறைய கற்றுக்கிட்டு டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுன்னு என்னது. ஸோ இந்த எஃபியில் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. ஸோ மற்ற விஜேஸ்லாம் இருந்தாலுமே நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க. உங்களை பற்றி மீம்ஸ் நிறைய வருது. அந்த மீம்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? முதல் தடவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். மூணாவது தடவை பார்க்காட்டினா பயமா இருக்கும். ஐயோ நம்மளுக்கு பேரை போட மாட்டேங்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் பேஜ்லேயே இப்போ 4-5 ரூபா ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரலைன்னா வந்து ஒரு மாதிரி ஏக்கமாயிடும், வராமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த அப்ளாஸ் இருந்துகிட்டே இருக்கிறது தான். ஓகே, இப்போ ராம வச்சு ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த கான்ட்ரவர்சி வந்தால் நல்லா இருந்திருக்கும்? நயன்தாரா அதனால இப்போ ஒரு பொண்ணு புதுசாக ஒன்று வந்திருக்காரு, பேர் என்ன? கேத்ரின் திரஷா. அது கட் பண்ணிடுவேன், போட்டு விடுங்க. உண்மையாக தானே சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கு, இப்போ அந்த மறுவார்த்தை பேசுறது. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறீங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்க ஒரு எதிர்பார்க்கலாம். நம்ம தான் ஊரில் மாரியம்மா பட் ஆல்ரெடி பார்க்க ரவீந்திர ஜடேஜா மாதிரி இருக்கீங்க. சரி, இப்படி கலாய்ச்சி தான் வந்து ஃபேன்ஸ் பிடிச்சிங்களா? என்ன ப்ரோ இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு கொடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார்ட்டையும் இன்ட்ராக்டே பண்ண முடியாது. அப்போ நான் வரும்போது அந்த சேனலுக்குள்ளே நுழையும் போது எல்லாருமே காலர் ஷோ. எனக்கு மட்டும் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். அப்போ கவுண்டர் கூட போட மாட்டாங்க. அதை தூக்கிட்டு அது தள்ளவே முடியாது, அதை தம் கட்டி தள்ளணும். அவ்வளோ தள்ளி 1 மணி நேரத்தை ஓட்டி ஒரு 50 ஷோ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் அதுக்கு அடுத்து நான் கலாய்க்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து ராம் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர், ஏன் ரியோ மாதிரி பண்ணுறாண்டி, இவங்கள மாதிரி சிம்பதி பண்ணுறான் அப்படின்னா அது நன்றி. என்ன எல்லாருமே காமனான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும். நான் அங்கங்க இருக்க நல்லதை எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ மிக்சிங் தான். நம்ம வந்து யாரை பார்த்து கத்துக்கிறோமோ அவங்களோட சாயல் கொஞ்சமாவது இருக்கும். தமிழ்நாட்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரஜினியோட ஸ்டைல் கொஞ்சமாவது இருக்கும். இது எங்கேயோ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ எல்லாருமே கொடுத்ததான், ஆல்ரெடி கொடுத்ததை நம்ம வேற டைமென்ஷன்ல கொடுக்குறோம், அவ்வளோதான். ரொம்ப பிரில்லியண்டாகவே ஆன்சர் பண்ணுறாரு. எப்படி போனாலும் சிக்க வைக்கவே முடியல. ராம்க்கு வந்து தானா போய் ப்ரப்போஸ் பண்ண அனுபவம் இருக்கா? இல்லை
அப்படிப்பட்ட ஆணலை அப்படிப்பட்ட பெண்ணலையே மீட் பண்ணதில்ல. வந்து 10th 11th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு என்னோட 4 வயசு கூட இருக்கும், சாலிடா 4 வயசு கூட இருக்கும். அது ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு, பேர் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, பேர் சொன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுனால லவ் பண்ணேன். பட் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு அந்த பொண்ணு. அது 4 வயசு 5 வயசு கூட இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்னோட சாலிடா. ஐஷு ஐஷு எங்கம்மா இருக்க? இல்ல இதுல இருக்காதுல்ல ஐஷு. அது மாதிரி ராமோட குழந்தை பெண் குழந்தை பிறந்தா அந்த பேர் தானே? அப்படிலாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, சிக்கிடுவாங்க. இப்ப ராமுக்கு வந்து எப்ப கல்யாணம்? ஜஸ்ட் 21 தான் ஆச்சு. ஆமா, இப்ப 3 நாள் என்னமோ ஒரு 22 ஆகலாம். கண்டிப்பா பர்த்டே வர போகுது. இது வரைக்கும் நீங்க பர்த்டேல எந்த பர்த்டே ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம்? ஆக்சுவலா வந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை ப்ரோ. இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். பொண்ணுங்க தான் பாத்தீங்கன்னா வந்து பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் வரணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டாலே அது நம்ம டெய்லியும் தான் புது ட்ரெஸ் பண்ணும்போது அந்த இன்னைக்கு கூட புது ட்ரெஸ் தான் போட்டுருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ அதனால வந்து பிறந்த நாள் அவ்வளோ எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லை. பாத்துங்க ராமுக்கே பர்த்டே சீரியஸா இது சொல்லணும். வழக்கமா என் பர்த்டேக்கு வந்து பண்ணும்போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி என்னோட வாழ்த்துக்கள்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தது. ராமோட பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வர ஆரம்பிக்குது, வீடியோஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. கேட்டது நியாயமான கேள்வி, நல்ல வேலை. நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கேட்கணும்னு. என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் என் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க, எனக்கு டேக் பண்ணி போகிறனால என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் போகுது. ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறாங்க அவன் சீன் போடுறான், இப்போ நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் அந்த ஒரு 20 பேர் 30 பேர் அப்படி பண்ணிடுவாங்க. இது நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, அவங்களா பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேஸ்புக் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தாட் இருக்கும், நம்ம ஒரு லைவ் விடலாமா, விட்டால் கூட பப்ளிசிட்டிக்காக பண்ணுறானோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணும். சரி எதுக்கு நம்ம பேசாமல் இருந்துடும் அப்படின்னு ஒரு பயத்தினாலே நான் நிறையா பண்ணாமல் இருக்கேன். சூப்பர். அதனால ஒதுங்கி போயிடுறது, அதனால வந்து சைலண்டாக இருந்துருது. சரி, இப்போ ராமுக்கு வந்து கரியரில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு காம்படிட்டர் யார்? எனக்கு காம்படிட்டர் வந்து வேறு எங்கேயும் இல்லை. இதை வந்து நம்மளே பேசி வச்சுட்டு பேசுகிறோம்னு நினச்சிப்பாங்க. உண்மையாகவே ஒரு காம்படிட்டர்னா யாருன்னு நினைக்கிறீங்க? காம்படிட்டர் பார்த்தா எனக்கு பயம் வந்துடும். அதனால நான் காம்படிட்டர் யார் ப்ரோக்ராம் இது வரைக்கும் பார்க்கல. ஓகே, அதனால என் ப்ரோக்ராமே பார்த்து இல்லை அதான் சொல்கிறேன், நான் பார்த்து பயந்த விஷயம்னா பட் காம்படிட்டர்னு நினச்சாலே எனக்கு பயம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கம்மியாயிரும். அதனால நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு காம்படிட்டர்னு யாருமே வச்சுருக்கேன். ஓகே, ஒரு ஃபீமேல் ஆங்கரும் கூட பேரப் பண்ணால் யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஃபீமேல் ஆங்கர் பேரப் பண்ணால் ஐயோ தெரியலையே, ஃபீமேல் ஆங்கர் பேர் ஏதாவது 4 பேர் சொல்லுங்க ப்ரோ. ஹீரோயினே சொல்லிடலாமா இல்லை லீடிங் சேனலில் இருக்க ஆங்கர் சொல்லிடலாம்? சீரியஸாக அவ்வளோவா பேசினா தான் நான் லோட நிறையா பேசுவேன். கூட ஆள் இருந்தாங்கன்னா சரியாக பேச அப்படின்றீங்க. நான் கூட சேர்ந்து ஷோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பசங்க கூட சேர்ந்து பேசுகிறேன். சரி, அப்போ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பண்ண ஷோஸில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ஆங்கர்னா யாரும் சொல்லுங்க? நம்ம தான் நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நைட்டு பண்ணுவோம். இது நம்ம கேட்டு வச்சு எனக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லணும், பி ஃப்ராங்க். நான் அதிகமாக யார் கூட சேர்ந்து ஷோ பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. உங்க கூட பண்ணியிருக்கேன். வேற ஃபர்ஸ்ட் மித்துலான ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது கூட ஒரு 2 ஷோ பண்ணேன். அவ்வளோதான் போவேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபீட்பேக்லேருந்து ஒரு கொஸ்டின். ஒன்ஸ் வந்து நான் ஷோ விட்டு போனப்போ எல்லாரும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் பண்ணலான்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் ஷோ விட்டுட்டு வேறு சேனல் நெட்வொர்க் போகிறப்போ அந்த இன்பிட்வீன் அந்த கேப்பை எப்படி வந்து ஃபில் பண்ணீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ தான் தெரியுது எப்படி நம்ம மனசில் நினைக்கிற கொஸ்டின்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு விஜயோட கஷ்டம் இன்னொரு விஜய்க்கு அதே சிச்சுவேஷன் அப்படின்னு தெரியும். கரெக்ட் போனதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ஜாலியாக கேட்பாங்க, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா வச்சாங்களா அப்படின்னு. அது பார்க்கும்போது கூட கேஷுவலாக தான் இருக்கும், பரவாயில்ல கலாய்க்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க நம்மளோட நலன் விரும்பியிலேருந்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க ரெகுலராகவே நம்ம மெசேஜ் ரிப்ளை பண்ணாட்டினாலும் பார்க்கறதுனாலும் ஒரு 15 மெசேஜ் 20 மெசேஜ் இருக்கும். அவங்க கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும், நான் எப்போ நான் அடுத்த டிவியில் வருவீங்க அப்படின்னு. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடுவோம், இருந்தாலும் அவங்கள வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கணும் தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான ப்ராசஸ் வந்து நான் என்ன பண்ணேன் இப்படிலாம் மாட்டி விடாதீங்க. இல்லை ஆன்சர் பண்ணியே அதுக்கான ப்ராசஸ் நான் வந்து எப்பயாவது ஒரு டப் மேட்ச் பண்ணுவோம். அதான் நான் சொல்கிறேன், எனக்கு பண்ணி நம்ம ஏதாவது பண்ணி ஒரு சீன் போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா தப்பாயிருமே அது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நான் நிறையா பண்ணாமல் இருக்கேன். எப்பயாவது ஒரு வீடியோஸ். பட் அதுவே டிராபேக் அமைஞ்சிருக்கா? கரெக்டு தான். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லுவார், அப்பப்போ நான் வந்து ஏதாவது பண்ணு சும்மாவே பார்த்தாலும் தொம்மா மாதிரி வர ஷோ பண்ற போற ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல மேக்கப் சென்ஸ்ல ஷூ போட்டு வரணும்னு தெரியாது அப்படின்னு பயங்கரமா திட்டுவாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த புது ஷூலாம் வாங்கி போட ஆரம்பிச்சேன். நான் இந்த காமிக்கவா இந்த ஷூலாம் வாங்கி போட ஆரம்பிச்சது ஷூ தான்.
சரி அந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னா ஆக்சுவலி நான் மீடியாவில் இருந்ததுனால ஐ மீன் ராம் இருந்த காலங்களை விட நான் அதிகமாக மீடியாவில் இருந்திருக்கேன். மேபி நான் ஆங்கராக இருந்தது இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தனால எனக்கு தெரிஞ்சதுனால சொன்னேன். பட் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட லெஜெண்ட் நான் கிட்டு ஐயோ இது வேறுங்க ஷோ எனக்காக இல்லை, ராமுக்காக பர்த்டே பாய்க்காக மட்டும்தான். ராம் வந்து ஒரு விஷயத்தில் பர்த்டே ஸ்பெஷல் ஷோவா அப்படி கூட வச்சுக்கலாமே இல்லையா? அந்த இலவச கண் சிகிச்சை ஸோ ஆமாம் இதை சொல்லணும்னு நினச்சேன். ராம் வந்து பர்த்டேக்குன்னு இல்லாமல் இந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆக்சுவலாக நான் வந்து செல்ஃபிஸ் பயங்கரமான செல்ஃபிஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினச்சதில்ல. மாதம் சம்பளம் வாங்கினப்ப யாராவது கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். வடபழனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா இருக்கும், இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தேன். அதாவது பெருசாக நான் இது வரைக்கும் பப்ளிக்குக்காக பண்ணது கிடையாது. ஓகே கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவீங்க, ஃபியூச்சரில் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம சம்பளங்கள் 1000களில் இருக்குங்கிறது 100களில் தான். இல்லை அது வாங்குறதுல தான் கொடுக்கணும். அதை வாங்குறதே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் போராட்டங்கள் நமக்கு தெரியும். அடிச்சு பிடிச்சி வாங்கி 2 மாதம் 3 மாதம் இது மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல, அது பெண்டிங்லாம் கிடையாது எனக்கு. ஒரு இது போடுவாங்கல்ல, அவனுக்கு என்னப்பா டிவியில் எவ்வளோ பார்க்குறான், ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்குவான். அம்மாட்ட சொல்லி வச்சிருக்காங்க எனக்கு மாதம் 2 லட்சம் சம்பளம். நான் சீரியஸா எங்கள் அம்மா கேட்குறாங்க என்கிட்ட, என்ன 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க? ஆமாம் 1 கோடி போய் சொல்லுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. ஓ சூப்பர். ராமோட அந்த மாதிரி யாராவது கேட்டுருக்காங்க என்னடியா கோட் சூட்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் பையன் பாவம் நிறைய விஷயங்கள் சம்பாதிப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. பட் ஆனால் கேட்டிருக்காங்க எவ்வளோ சம்பளம் வருது. நிறைய பேருக்கு ஒரு ஆங்கரோட கஷ்டங்கள் என்ன தெரியுமா, ட்ரெஸ் எடுக்கணும் அடிக்கடி. ஏன்னா அப்பப்போ ஸ்பான்சர் வந்து பெரிய டவுசரோட கட் பண்ணிடுவான். ஒரு கரை இருந்துச்சுன்னா போடா கொடுக்க முடியாது. அந்த வார்ட்ரோப் கர்டசி அது ரிப்பீட்டட் காஸ்டியூம் வரக்கூடாது. லெட்டர் கொடுக்க மாட்டாங்க, அது கெஞ்சணும். எவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸே. ராம் ரொம்ப நேரம் சீரியஸாக பேசியாச்சு. அப்படியே அங்கே நீங்கள் வந்துட்டோம், பிளேஸ் லொக்கேஷன்லாம் மாற்றியாச்சு. ஏதோ காதலி கூட உட்கார வேண்டிய பார்க்கல, ராம் கூட உட்கார வேண்டிய நிலைமை இருந்தாலும் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். பாவம் நிறைய பெண்களோட கனவு, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் தான். சரி ராம் ஷோலே வந்து பங்கமாக கலாய்ச்சி ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு அது வாங்கி வந்திருக்காங்க. ஒரு பேர் மறந்துட்டேன் நான், பயங்கர அசிங்கமா ஸ்டார் அப்படி கலாய்ச்சான். என்னடா ஷோ பண்ணுற இப்படிலாம் திட்டினா. பட் நான் வந்து அந்த காலை டக்குன்னு மியூட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு டக்குன்னு மியூட் பண்ணுறது எங்கிட்டுன்னு தெரில, கட் பண்ணுங்களா அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து சத்யான ஒரு பொண்ணு, நல்ல நேம் ஞாபகம் இருக்குது, பட் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்க கலாய்க்கிறாங்களா விளாட்டுக்கு சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே சொல்கிறாங்கன்னு தெரில. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, கேவலமாக இருக்குது, உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கா கொஞ்சமாவது, நீலாம் எதுக்கு விஜய் பண்ண வந்த அப்படின்ச்சு. ஐயோ என்னடா இப்படி கேட்டுருச்சு இந்த பொண்ணு. ஏன்னா ஒருத்தவங்க கேட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த சாயம் மேலே வந்துடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு ஜாலியாக விளாட்டு கலாய்ச்ச மாதிரி கடைசி முடிச்சிருச்சு. அந்த டைமில் ஃபீல் எப்படி இருந்துச்சு, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறப்பா நீங்கள் நைட்டு தூக்கம் வராமல் இருந்திருக்கும்? இல்லை அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. பட் ஒருத்தர் பண்ணதில்லை. நான் வந்து உடனே காமிச்சிருவேன். இப்போ என்னால் அவ்வளோ இதாக நடிக்க தெரியாது எனக்கு சீரியஸாக. இல்லை நடிக்க தெரியாது. இப்போ யாராவது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குனு மூஞ்சி சுருக்கணும். ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, டியூன் 6 பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். விஜய் பற்றி கான்ட்ரவர்ஷியல் டாக் ஒன்று போட்டுட்டாங்க அப்படின்னு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அது அங்கிட்டு இருக்குன்னா நான் இது இங்கிட்டு இருக்கேன். பட் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அந்த சேனலோட ஃபேஸ்னால் அப்போதைக்கு வந்து என் முகம் ஓரளவு தெரியும் எல்லாருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ எல்லாமே நான் ஒரு போஸ்ட் போட்டு அதுலேருந்து அசிங்கமாக திட்டி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக அசிங்கமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இது இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம், அவங்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழெல்லாம் அடிக்கிற காலில் வந்தாங்க. அப்போ வந்து ஒரு அள்ளு விட்டுச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. நான் அப்பயே சொல்லிட்டேன், சத்தியமாக அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் அதுக்கு பல தரப்புலேருந்து ஃபோன் பண்ணி திட்டினாங்க. ஏன்னா நீ சேனலுக்குள்ளே வந்துட்டு நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு கற்றுக்கிட்டேன் நான். இப்போ வந்து இந்த வெளியே போகிறீங்களா, அவுட்டோர் போகிற இடத்துல ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஷாக்கிங்காக இவங்களாம் நம்மளை வந்து பாராட்டுறாங்க. நடந்திருக்கு. எனக்கு 2-3 இடத்துல நடந்திருக்கு. அந்த இவர் இருப்பார்ல, சூப்பர் ஜி அது என்ன, ஐயோ ஒரு பேர் ஜானியா, பேரை மறந்துட்டேனே, அவர் பார்த்துட்டு இருப்பார். இதில் ஒரு வரல, இதற்கு தானே ஆசைப்பட்டாயா பாலகுமாரால், அந்த முடியெல்லாம் நிறையா வச்சுட்டு. அவர் வந்து நேரில் என்னை வந்து ஒரு தடவை தம்பி ப்ரோக்ராம் பார்ப்பேன்டா, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அடுத்து வந்து சுமார் மோஜிகுமார் தானே சொல்கிறேன். அவரே தான் சூப்பர் அவர். அப்புறம் அந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, ஐயோ பேர் மறந்துட்டேன், எல்லா பேரும் மறந்து போகுது. அந்த படத்தில் இருந்தவர் கூட என்னை ஒரு தடவை பாராட்டியிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவு படம் இல்லை, யாகன் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த டீம்லேருந்து. அப்புறம் ஸ்மைல் செட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நல்லா பண்ணுற பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நானே கூட நேரில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ராமுக்கு வந்து ஒரு டைம் நம்ம காலேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த செய்திகள் வாசிப்பது அப்படின்னு அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு கூட நல்ல ஃப்ரெண்ட். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல எனக்கு மற்றவங்க சொல்லும் போது வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் தான். பட் அதே டிவியில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஸோ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சன் டிவியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் ஒரு நாள் பார்த்துட்டு மாதிரி பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கும். டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல தான்ப்பா, நம்ம உண்மையிலே பரவாயில்ல தான் அப்படின்னு தோணும். சரி, என்னைக்காவது நம்ம இந்த ஃபீல்டை தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற தாட் வந்திருக்கேன்? சத்தியமாக நான் வந்து யோசிச்சதே இல்லை. பட் ஈவன் எங்கள் வீட்டில் கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மற்ற நேரம்லாம் சும்மா தானே இருக்கா, மற்ற நேரம் வந்து நீ வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் ஏன் போகல அப்படின்னா, கரெக்டு தான், அவங்க கேட்டது தப்பு இல்லை. ஏன் போகல அப்படின்னா, சேம் பிளட் வந்திருக்கும். ஏன் போகல அப்படின்னா, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். செல்வாவோட வீட்டில், எங்கள் வீட்டில், இனி வரப்போகிற அப்கமிங் விஜய் வீட்டில் அந்த கிடைக்கிற இடத்துல ஒரு 10,000 15,000 சம்பளம் கொடுப்பாங்கன்னா அது வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். கண்டிப்பாக 10,000 வாங்குகிறோம், போயிட்டு வரோம், டயர்டாக இருக்குது, தூங்கிடுவோம், அடுத்தது எதுவும் ட்ரை பண்ண மாட்டோம். பட் நான் இப்போ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக இது இன்வெஸ்ட், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் நிறைய பேருக்கு பார்க்க டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ரிசல்ட் லாங் ப்ராசஸ் ஆக்சுவலி. ஏன்னா இன்றைக்குமே வந்து ஒரு லாங் டர்ம் ப்ராசஸில் போனால் அதாவது பெரிய லெவலில் கண்டிப்பாக. ஸோ இப்போ ராமோட லெவல் ஸ்டார்டிங் தான் இது. கண்டிப்பாக இனிஷியல் தான். இப்போ தான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கோம், கீழே கூட 2 கோட் போடல இன்னும். இப்போ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய இல்லை இது ஸ்டார்டிங்லாம் கிடையாது. ஓகே, அப்போ ராம்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். நார்மல் ஒரு செலிபிரிட்டியை பற்றி பேசுனீங்க, ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் ஃபீல் இருக்கும்ல. ஹார்ட் டச்சிங் ஃபீல்னா ஒரு பொண்ணு விஷாலி தர்மலிங்கம் அப்படின்னு ஒரு பொண்ணு, வைஷாலி தர்மலிங்கமா, காலில் விழுந்துருச்சு, பொட்டு வந்து கலங்கிருச்சு, கண்ணு கலங்கிருச்சு. எனக்கு இன்னும் காலில் எந்திரிமா போதா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டேன். ஸோ எழுப்பி விட்டதுக்கப்புறம் நான் இல்லை, நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சார். சரிம்மா, அதுக்காக காலெலாம் விழுவக்கூடாதுமா, எனக்கும் ஏஜ் தான்மா அப்படின்னு. இல்லை எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டில் வந்து ரொம்ப கண்ணு கலங்கிருச்சு. ஷோ அது எப்படின்னா, ஷோ நடந்துட்டுருக்கு ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும். ஷோ நடந்துட்டுருக்கு, 7:30 மணி ஆகுது. ஒரு பிக்கு கூட பார்த்துங்களா, 7:30 மணி இருக்கும். நான் வந்து அந்த பொண்ணு 8 மணிக்கு, அந்த பொண்ணுக்கு பஸ்ஸு 7:30 ஒரு பிரேக் பெருசாக போட சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்து டக்குன்னு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்த கேப்பில் இந்த சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. கேட்கும்போது சீரியஸாக எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல். யாராக இருந்தாலும் ஏன்னா தொழில் பண்ண நம்ம ஒரு வயசு இருந்துச்சுன்னா ஓகே, நம்மளே இளைஞ்சிட்டு நம்மகிட்ட போயிட்டு உண்மையாகவே கிரேட், ஹாப்பி டு ஹியர். அந்த பொண்ணு கூட இப்போ டைரக்ஷன்லாம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். நீங்கள் உங்கள் வாயில சொல்லிடுங்க. விஷாலி தர்மலிங்கம் எங்கேயா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து மேன்மேலும் நிறையா படங்கள் எடுக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் பிரதர். எண்ட் ஆஃப் செஷன் ரொம்ப நேரம் பேசியாச்சு, பேசாமல் ஸ்டார்ட்டாக முடிச்சிடலாம். ராம் இதுதான் இந்த விஷயம் பண்ணுவான், எங்கள் ராம்கிட்ட இந்த விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு முக்கியமாக அரசியல் வரணும், அதெல்லாம் ஐயோ நம்ம கான்ட்ரவர்சியில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு இன்னும் வளரவே இல்லை, என்ன அதுக்குள்ளேயும் இப்படி ஆடுறானுங்க அப்படின்னு வச்சுருவாங்க. ஆடியன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயம், உங்கள் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அப்புறம் பர்சனலாக என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்கலாம்? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நானே கேட்கணும். ஸோ நான் வந்து இதுதான் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நிறைய பேர் மோசமான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் எப்போயுமே வந்து நல்ல ஃபீட்பேக் வந்து ஜஸ்ட் கேட்டுக்குவேன். நல்லா இருக்குது அப்படின்னா டிவியில் யார் இருந்தாலும் நார்மலாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போயுமே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, கொஞ்சம் டீப்பாக யாராவது கொடுத்தா கூட ஃபீட்பேக் கொடுத்தா கூட அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுக்குன்னே ஒரு 4-5 பேர் ரெகுலராக என் ஷோ பார்த்துட்டு வந்து இன்றைக்கி 3.8 ஸ்டார் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சிவப்பிரியா தர்ஷினி அப்படிங்கிற பொண்ணு, சூர்யா அனிதா தெரிஞ்சிருக்கு, சூர்யா அனிதா, அப்புறம் நான்சி பிரிசில், அவங்க வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி போடுறாங்க, சிகா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். என் ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து எப்பயுமே ஒரே மாதிரியான ஒரு இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஒரே மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்க முடியாது. ஒரு இடத்துல இப்படி கொடுக்கணும், இன்னொரு இடத்துல இப்படி கொடுத்துதாகணும். ஒரு சேனலில் இப்படின்னா இன்னொரு சேனல், ஒரு இடத்துல கிளாஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட். என்ன ப்ரோ இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க? ஒரு சில இடத்துல வந்து நல்லா காமெடியாக பண்ணலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது. காமெடிங்கிற ஜோனில் மட்டும் போயிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து வெரைட்டி ஆஃப் ஜானர் இருக்குது. இப்போ ராம்கிட்ட இருக்க ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பினஸ் ஒரு விஷயம், இன்னொன்று வந்து கொஞ்சம் குண்டாயிட்டா ஹியூமர் சென்ஸ்ன்னு சொல்லிட முடியாது ப்ரோ. பேசுறதுக்கு திருப்பி பதில் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் இதாக பண்ணுறேன். இந்த பர்த்டே அதுவும் ரொம்ப சூப்பராக. தேங்க்யூ ப்ரோ. என்னோட பர்த்டே வந்து சிறப்பிச்சது நீங்கள் தான். ஸோ நான் வந்து உங்ககிட்ட நிறையா கேள்விகள்லாம் கேட்கணும் ப்ரோ. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து நிறைய இடத்துல மனசு விட்ருக்கேன், என்னடா அது இவ்வளோ நாளாச்சு அப்படின்னு. பட் எப்படி நீங்கள் அந்த ஓரளவு இறங்கி போனாலும் ஒரு ஷோ ரெகுலராக கிடைக்காட்டினா கூட அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு வந்து பயங்கரமான மனதைரியம் வேணும். அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, அன்றைக்கி நைட்டு சத்தியமாக தூக்கம் வராது, நாளைக்கு உனக்கு ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு சத்தியமாக தூக்கம் வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ? இது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நான் ஒன்ஸ் என் பர்த்டே அன்னைக்கு வருது, பர்த்டேக்கு வந்து ஷோ பண்ணுங்கிறது ஒரு ட்ரீமு. அந்த அன்னைக்கு ஷோ கொடுக்கல எனக்கு. அப்படின்ற போது நான் என்னோட எதிர்பார்த்தது என்னன்னா, என் பர்ஃபார்மன்ஸில் எங்கேனா நான் ட்ராபேக்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ பேர் ராமை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன சப்போர்ட் பண்ணாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்.
இல்லை எனக்கு சொன்ன விஷயங்கள் என்னன்னா ஒரு சேனலில் வந்து விஜேஸ் 1 இயராக வந்து ஒரே விஜய் மட்டும் தான் இருக்கும். வரப்போகிற விஜேஸ்லாம் 2-3 நாளில் கிளம்பிடுவாங்க, சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி கிளப்பிடுவாங்க அப்படின்னா எனக்கு நான் கேட்ட ஃபீட்பேக். ஸோ ராம் கொடுத்த ஷோவை நான் பண்ணுறேன் அப்படிங்கும் போது உண்மையாகவே அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அது இல்லாமல் ராமை ரெக்கக்னைஸ் பண்ணுற என்னையும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ராமுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 லைக் வருது அப்படின்னா நமக்கு ஒரு 500 லைக் பண்ணுறாங்கல்ல, அதுவே இல்லை எனக்கு அந்த 500 ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச அப்ளாஸ் அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் ப்ரோ இன்னொன்று நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதில் வந்து நிறையா வேலையெல்லாம் இடையில வெயிட்டாக செஞ்சு விட்ருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சு விட்டவங்களுக்குலாம் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இருக்குடா அப்படின்னு மனசில் நினச்சிருப்போம். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஃபீல்டுக்குள்ளேன்னு இல்லாமல் வெளியவே வந்து சொந்தக்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்காங்க பணன்ற ஒரு விஷயத்தில். அதுக்காக தான் நான் வந்து கவர்மெண்ட் செக் வாங்கி ஒருத்தனே ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன். மீடியா வேலைக்கு போனால் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார், சேலரி வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்காக நான் சேலரி வாங்கிட்டு தான் போகணுன்னு சொல்லி சேலரிக்காகவே போஸ்ட் போட்டேன். பட் பண்ணுற வேலை எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, ஏன்னா இந்த சேனலில் பண்ணுறீங்க, இந்த சேனலில் எந்த சேனலில் பண்ணுறங்க விட எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ வந்து லோகோ ஜஸ்ட் லோகோ வந்து நம்மளை தீர்மானிச்சிடறதில்ல. கண்டிப்பாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் பேசும். என் பர்ஃபார்மன்ஸ் நம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ராம் லெவலுக்கு இல்லைன்னா ராம் வேறு ஜானர், நான் வேறு ஜானர், அந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்கேன். சரி, எப்போ நீங்கள் வந்து படம் பண்ண போகிறீங்க? வயசு வேறு ஆகிட்டு போய் கல்யாணம் எப்போ பண்ண போகிறீங்க? ராமோட நான் சின்ன பையன், உங்க எல்லாரும் தெரியும். இப்பதான் 28வது பிறந்த 25 24 என்னோட 2 வயசு கூட. இல்லை ராமோட நான் சின்ன பையன் தான். இன்னொரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட், நான் ஒன்ஸ் டியூன் 6ல் வந்து நவம்பர் 27 ஷோ பண்ணேன். அந்த ஒரு ஷோ தான் என் லைஃப் சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவேன். சேஞ்ச் ஓவர்னு விட நான் எதிர்பார்த்தது என் மனசுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன ஒரு விஷயம். ராம் கூட ஒரு ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை ஒரு கோ ஆங்கர் நான் சொல்லி கொடுத்த இல்லை 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 பிரதர், உண்மையாகவே ஒரு கோ ஆங்கர் வந்து நிறைய பேர் நான் அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல டாமினேஷன் இருந்திருக்கு. கண்டிப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையும் என்ன ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேஷன் கொடுக்குறதுல எனக்கு 2 பேர் பண்ணும்போது பயம். இல்லை ராம் லெவலுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் தான் சுந்தரானா வந்து சுந்தரானாவை பற்றி கண்டிப்பாக டியூன் 6ல் ஒர்க் பண்ண பீரியடில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப அதிகம். நிறையா ப்ரொடியூசர் இருக்காங்க, சொல்கிறேன் பேர்லாம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிஆர் ப்ரொடியூசர்ஸும் சரி, நார்மல் ப்ரொடியூசர் சரி, ரூபிகா, நந்தினி, அப்புறம் வந்து செல்வான ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் அவர். அப்புறம் வந்து கேமராமேன்லேருந்து எக்கச்சக்கமான கேமராமேனில் இருந்தாங்க. பட் எனக்கு பிடிச்ச கேமராமேன் வந்து 2 பேர் தான் ஸ்டாண்டர்டாக, ஜோஷி அண்ணா, அப்புறம் வந்து சரி சொல்கிறேன் சுந்தரண்ணா. ஸோ இவங்களாம் வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கு, இது பண்ணு நல்லாயிருக்கும், இது பண்ணாது நல்லா இருக்காது. ஸோ வந்து பயங்கர ஃப்ரீடம். கேமரா ஜூம் அவுட் பண்ணுங்க அப்படின்னா உடனே ப்ரோக்ராமில் யோசிக்கவே மாட்டார். நான் எம்டி அதுக்கெல்லாம் அப்படி ஜூம் அவுட் பண்ணி அப்படிலாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பயங்கர ஒர்க் ஃப்ரீடம் இருந்துச்சு. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க பிசிஆர்லையும் சரி, இங்கேயும் சரி. கார்த்தி பேர் சொல்லாட்டினா அப்புறம் கடுப்பாயிடுவான். கார்த்தி கவுண்டர்லாம் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணிடுவோமா? ஓகே அப்போ சூப்பரா. அப்புறம் மொட்டை சிவான்னு ஒருத்தர் இருந்தார், செம்ம மனுஷன். அவர் தான் கவுண்டரை ஃபேமஸ் ஆக்கி விட்டது, சூப்பராக ரீச் பண்ண வச்சது அவர் தான். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது நமக்கு ஹெல்பிங்? ஆமாம், ஹெல்பிங்ன்றதை விட நான் நிறைய அடிபட்டது அதனால. ஏன்னா நீங்கள் பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க. நான் ஓடிட்டு இருந்தது வேறு, ஆங்கர் ஆனது இப்போ தான் ஒரு அடுத்தடுத்த முயற்சிகள் எனக்கு பரவாயில்ல. நான் ஆங்கரிங் கரியர் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் ஆரம்பித்தேன். ஆகஸ்ட் செப்டம்பரில் தான், கிட்டத்தட்ட ஒரு 8 months தான் இருக்கும். ஒரு நல்ல இப்போ ஸ்டாண்டர்டான சேனலில் இருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு பெரிய சேனல் போவோம் கண்டிப்பாக. அது ஃபேம் நம்ம வந்துடுவோம், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ராம்கிட்ட நான் அவர் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நியூ இயருக்கு ஒரு ஷோ பண்ணுவோம் நீங்களும் நானும். ஆமாம். அப்போ ராம் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ இது வரைக்கும் நான் பண்ண ஷோவில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது நீங்கள். ஆமாம், 2 பேர் பண்ணதில் வந்து நான் இது வரைக்கும் பயந்துட்டு சரியாக பண்ணாமல் சொதப்பிடுவேன். பட் 2 பேர் பண்ணதில் நல்லா பண்ணது அதான். பட் அக்கார்டிங் டு தட் விஜேஷ் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பர்சனலாக வந்து செல்வா பற்றின ஒரு ஃபீட்பேக், இது சொந்தமாக ஒரு விஷயம் இல்லை எனக்கு உண்மையிலே இருக்குது. செல்வா பற்றின ஃபீட்பேக் என்னன்னா வந்து சீரியஸாக நான் நிறையா விஜேஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து வெளியே போயிட்டு அவ்வளோதான் மறந்துடுவாங்க. ஒரு ஹாய் ஷோ முடிஞ்சுன்னா என்ன பண்ணுறாங்க. பட் செல்வா வந்து நான் தூக்கத்தில் ஃபோன் எடுக்கலைன்னா 4 தடவை பண்ணியிருப்பார். 5ஆவது தடவை நான் பார்த்துருக்க முடியாது. ப்ரோ சாரி ப்ரோ தூங்கிட்டேன். தூங்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பகல் நேரத்தில் தூங்குவியா, போ லைப்ரரி போ, ஏதாவது பண்ணு அப்படின்னு பயங்கரமாக எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார். ஸோ கூட இருக்கவங்களோட நலன், பொது நலனில் வந்து பயங்கரமான ஒரு ஆர்வம் காட்டுவார். கூட இருக்கவங்க எல்லாமே வளரணும், ஊர் உயிரை நான் உயிர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல நான் அவரை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு நம்ம பெரிய லெவல் பட்ஜெட்லாம் எடுக்கல, பட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஐபிஎல் அளவுக்கு போட்டு நான் ஜாலியாக அப்படியே போட்டதோடு வந்துட்டேன். பட் வந்து அவர் பக்காவாக பண்ணுவார். இங்கே கூட வரும்போது இன்னும் மேக்கப் பண்ணாமல் டச்சப் பண்ணாமல் நீ உட்கார் டச்சப் பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கேர் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது பிடிக்கும். எவ்வளோ யாராவது டாமினேட் பண்ணால் கூட, யாராவது அசிங்கப்படுத்தினா கூட
பரவாயில்ல தாண்டி இருக்குல்ல பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது மேபி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு விடாமுயற்சி அதெல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக நான் ராம்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். சோம்பேறித்தனன்றதை தாண்டி கூட இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆங்கர்னா அது ராம் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் சொல்லணும்னா கிட்டத்தட்ட நான் ஒரு தூங்கிடாதீங்க ப்ரோ ஒரு 20 ஆங்கர் என் கூட ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த 20 ஆங்கர்ஸ்லேயும் சொல்லணும்னா ராம் மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரவே வராது. அந்த விஷயத்தில் ராம் ஸ்பெஷல். எனக்கு எப்போவுமே வந்து ஏன் நம்ம ஒரு லெவல் போகும் ஹீரோனா என்ன நான் அதை தான் கேட்கணும். அடுத்த கொஸ்டின் தான். இப்போ வந்து ராம் ஒரு ஹீரோ படத்தில் பண்ணுறாரு, எதாச்சியா ஒரு ஃப்ரெண்ட் ரோல் வருது அப்படின்னா செல்வாவை சஜஸ்ட் பண்ணுவாரா இல்லை வேற? செல்வா வந்து எப்பயுமே ஹீரோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம ஆசைப்படுறது பிரச்சனை இல்லை, மக்கள் ஆசைப்படணும். இல்லை ப்ரோ எனக்கு உண்மையிலே பண்ணுறதுல ஆசை தான். பட் ஊர் வாயை நம்ம வந்து அடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நாளை பின்ன வேறு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கேட்குற எனக்கும் வந்து ஏடா இவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் ஒன்றா பண்ண நம்ம நினச்சி பண்ணது வேறு வாய்ஸ் வேறு மாதிரி வருது அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு அது ஃபீல் ஆகிடக்கூடாது, நான் பயந்துகிட்டே இருப்பேன். அதனால் முடிஞ்சளவு நான் இல்லை சமீபத்தில் கூட அவங்க FB லைவ் வீடியோவில் ஒரு பையன் கேட்டிருந்தான், அதாவது ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தான் செல்வா கூட தூர்தர்ஷனில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படி டிடியில் ஜாயின் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து எனக்கும் செல்வாவுக்கும் சண்டையான்ற மாதிரி மீன் பண்ணிட்டீங்க. ஒரு பையன் கேட்டதை வந்து செல்வாவுக்கு உனக்கு சண்டையா? அவரு எனக்கு சண்டையெல்லாம் இல்லை, நல்ல மனுஷன் தான். இல்லை அந்த பையன் வேறு ஏதோ கேட்டிருந்தான். நீங்கள் நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் ஒரு பையன் வந்து சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நிறையா பேர் வந்து நம்ம போனதுக்கப்புறம் வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நான் அதை சொன்னேன். சண்டையெல்லாம் கிடையாது, இருக்கிறதுல நான் நல்லா பேசுகிறேன், உருட்டுதாயா குத்து விட்றாதீங்க. சூப்பர் பிரதர், ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. உங்கள் லெஃப்ட்னா ஹேண்ட் டு ஹேண்டில் ஹார்ட் டு ஹார்ட் நம்ம NSSல கற்று கொடுத்தாங்க. இது கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சூப்பர் பிரதர். உண்மையாக சொல்லணும்னா இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். மொத்தமாக ஆடியன்ஸ் சார்பாக கேட்டுக்கிறோம். இளம் பெண்கள் எல்லாரும் ராம் ஐ லவ் யூ சொல்லணும்னா சொல்லிக்கலாம். நீங்கள் ஐ லவ் யூ சொல்ல இப்போ வந்து தேவர்கள் பூலாம் போடுவாங்க பாருங்களேன். இருங்க போடுங்க, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழக்கமாக வந்து பெண்கள் ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்லிடுறேன். இது ரொமான்டிக் சீனில் காட்டுறது 2 பூ ஒட்ட வைக்கிறது, வேற ஏதாவது காட்டுங்க. ராம் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ ப்ரோ. பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், போகும்போது எங்கேயா விழுந்துரும், இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கிறேன். மென்மேலும் பல வளர்ச்சிகள் அடையணும். இந்த தேவர்கள் பூக்கள் போட்டாங்க. மென்மேலும் பல வளர்ச்சிகள் அடையணும். அதெல்லாம் நீ சும்மா ஜாலியாக பெரிய ஹீரோ ஆயிடுவேன். ஓகே ப்ரோ, நம்ம வளர்றோம். கண்டிப்பாக ப்ரோ, நண்பேண்டா அப்படின்னு கண்டிப்பாக அந்த வார்த்தை தான். சூப்பர் பிரதர், நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. கேட்ட அலாட்மெண்ட் உங்க ஷெட்யூல் பிஸி ஷெட்யூல்ல எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதே அப்படியே எந்திரிச்சுட்டேன். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் பிரதர், நைஸ். தேங்க்யூ. கடைசியா செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா செல்ஃபி மொமெண்ட். ராம் கூட செல்ஃபி எடுக்கிறது வந்து பல பெண்கள் சீக்கிரம் ஐயோ கேமரா ஆஃப் ஆக போகுது, 2 நிமிஷம். என்னோட கனவு சும்மா வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரிய போகுது. ஐயோ வாய் விட்டனே, சும்மா இல்லை உண்மையிலே எடுக்கிறோம். எடுத்துங்க ப்ரோ. சூப்பர். ஓகே ப்ரோ. இங்கிட்டு பாருங்க ராம், இந்த இடத்துல வந்து செல்ஃபியை வந்து நான் வந்து செல்ஃபி மொமெண்ட்டாகவே வந்து ப்ளேஸ் பண்ணும். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் கூட ஒத்துழைச்ச எங்கள் சுந்தர் மாமா அவர்களுக்கு, சுந்தரண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையாக சொல்லணும்னா அவருக்கு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் எஃபர்ட் போட்டு வீடியோ எடுத்து போடலாம், வழக்கமாக ஷோ பண்ணுறோம் கிளம்பிடுறோம் இல்லை இல்லாமல் சரி இந்த வருஷம் ஏதாவது பண்ணணும். ராமுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலன்னு எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. ஸோ எனக்குன்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு கிஃப்ட் கொடுத்த ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான் ப்ரோ. ஒரு ஃப்ரேம் ஒன்று, ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்த ஒரே ஒரு கிஃப்டாக தான் இது வரைக்கும். அந்த கிஃப்ட் மூமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா புதுசா ஷோ பண்றாரு. ஒரு எனக்கு தெரியும் ஒரு விஜே குறுக்கடி ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலன்னா அதுதான் உண்மையான வெற்றின்னு அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஃபீல் ஹாப்பி தானே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே, நான் சந்தோஷம். ஏதோ நான் கொடுக்குற அளவுக்கு ப்ரோ நீங்கள் சூப்பர். நிறைய பிகர்லாம் வருது நம்மளை பார்க்குது. கிளம்பிடலாம் ப்ரோ. சரி ஓகே, வீடியோ உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராமோட பர்த்டே ஸ்பெஷலில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம காலேஜ்லலாம் கல்ச்சுரல்ஸ்லாம் மீட் பண்ணலாம். டெஃபினெட்லி கெஸ்ட்டாக மீட் பண்ணுறோம். கெஸ்ட்டா? ஆமாம், இனிமேல் வந்து கெஸ்ட்டாக தான். நீங்கள் யாராவது வந்து ராமையோ என்னையோ கெஸ்ட்டாக மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஒரு ஈவென்ட் டீம் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக ஃபேஸ்புக்கில் எங்கள் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்கள் காலேஜுக்கு வந்து கெஸ்ட்டாக வருவோம். கண்டிப்பாக டெஃபினெட்லி நிறைய ஸ்பீச் கொடுப்பாரு ராம். சூப்பர். ஆமாம், ஷோவே பண்ணுவார். ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் அப்பப்போ கொடுப்பேன். சூப்பர். என்ன ப்ரோ புதுசாக என் கையில் கொடுத்துட்டீங்க? நண்பன் பப்பரிங் பாய்.